இப்போ நான் கட்டட திட்ட அனுமதி வாங்குறதுக்காண்டி டிடிசிபியோட அலுவலகத்துக்கு போனேன். என்கிட்ட வந்து உரிய எங்களுடைய கிரை ஆவணம் இருக்குது, பட்டா இருக்குது, புல வரைபடம் வந்து மொத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த கட்டிட திட்ட அனுமதி இப்போதைக்கு உங்களுக்கு தர இயலாது. நீங்கள் உங்களுக்குரிய புல வரைபடத்தை தனியாக வந்து சப்டிவிஷன் பண்ணி ஆன்லைன் பண்ணி கொண்டு வாங்க, இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஏஓ என்னோட புல வரைபடத்துக்கு உண்டான மொத்த புல வரைபடத்தில் எனக்கு வர அந்த இடத்துக்கு மட்டும் தனியாக வரைபடத்தில் வந்து குறிப்பிட்டு கையெழுத்து போட்டு சீல் போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் அதை வந்து டிடிசிபியில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இணையதளத்தில் தான் உங்களோட பதிவேற்றம் இருந்து அதை நாங்கள் அப்லோட் பண்ணணும், புல வரைபடம் தனியாக உடஞ்சி நீங்கள் இணையதளத்தில் வந்து சப்டிவிஷன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக? அப்படி இருந்தால் தான் அனுமதி கிடைக்குமா அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே இணையதளத்தில் தான் வந்து பதிவேற்றம் செஞ்சு கிளியராக இருக்குது. இப்போ வருவாய்த்துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டா உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் வந்து வருவாய்த்துறையிலையுமே வந்து பட்டா வந்து கையில் வாங்கலை, நீங்கள் கையில் வந்து எழுதி வாங்கலை, இணையதளத்தில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ அந்த புல வரைபடமும் நீங்கள் இணையதளத்தில் தான் வாங்கி தான் பண்ணணும். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற விதிகளை வந்து பின்பற்றி போகிறாங்க. இப்போ நீங்கள் அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் வந்து விஏஓ என்ன சொல்லுவார், நான் தான் சீல் போட்டு கொடுக்குறேன்ல, நான் தான் வந்து புல வரைபடத்தில் மொத்த புல வரைபடத்தில் வந்து உங்களுக்குரிய இடத்துக்கு நான் தனியாக வந்து கோடிட்டு காமிச்சு உங்களுக்கு வரைஞ்சி நான் சீல் பண்ணி கொடுக்குறேன்ல, அது போதும் தானே அப்படிம்பாரு. அது வந்து முறையானது கிடையாது. நீங்கள் உரிய வட்டாட்சியரை பார்த்து, சர்வேயரை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு உண்டான புல வரைபடத்தை நீங்கள் வந்து ஆன்லைனில் இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சு சப்டிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் டிடிசிபியில் அனுமதி வந்து எளிமையாக நீங்கள் பெற முடியும்.